ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல முக்கியமான மெட்டீரியல்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஒன்று பிரிக்கு சொல்லலாம், சிமெண்ட், காங்கிரீட், நிறைய ஸ்டீல் சொல்லிட்டே போகலாம். அப்படி முக்கியமான ஒரு மெட்டீரியலான பிரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரிக்னா என்ன? அது செங்கல் தான் நம்ம சொல்லுவோம், பிரிக்னு சொல்லுவோம். பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 190 mm-க்கு 19 mm-க்கு 19 mm, அதாவது 190 mm-க்கு திக்னஸும் ஹைட்டும் 90 mm இருந்தா அதான் என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் சைஸா பிரிக்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிரிக்ல அடுத்து என்னென்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரிக் எர்த்னு சொல்லுவாங்க. பிரிக் எர்த்னா ஒண்ணு கிடையாது, மிக்சர் ஆஃப் கிளே அண்ட் சாண்ட். அந்த ஒரு செங்கல்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர் கிளேவும் சாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா பியூரா இருக்கும். பியூர் கிளேவும் சாண்டும் மிக்ஸ் பண்ணியிருந்தா அதான் சொல்லுவாங்க பிரிக் எர்த்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிரிக் எர்த்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். காம்போசிஷன் ஆஃப் குட் பிரிக் எர்த். குட் பிரிக் எர்த்னா ஒரு நல்ல செங்கல் நமக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கான மெட்டீரியல் என்ன இருக்கணும், கரெக்டான மெட்டீரியல் இருக்கணும். என்னென்ன கண்டென்ட் வந்து எந்தெந்த கண்டென்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்றதா குட் காம்போசிஷன் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கிளே எடுக்கணும். கிளே எடுத்தா 20 to 30% பை வெயிட் சொல்லலாம். இப்போ 20 to 30% அப்படின்னா ஒரு கேஜி இருக்கு ஒரு செங்கல் வச்சுக்கோங்க. அதுல 20 to 30% 200 ல இருந்து 300 கிராம் வரைக்கும் என்னவா இருக்கணும், கிளே இருக்கணும். அதோட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. சாண்டில் பார்த்துக்கிட்டா 35 ல இருந்து 50% சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 350 கிராம்ல இருந்து ஒரு 500 கிராம் ஆச்சு ஒரு கேஜி செங்கல் இருக்குன்னா அதுல என்ன இருக்கணும், சாண்ட் இருக்கணும். சில்ட்னா ஒன்றும் இல்லை, கிளேவோட மைனூட் பார்ட்டிகல். கிளேவை கொண்டு போய் நம்ம சீவ் அனாலிசிஸ்ல வச்சு சீவ் பண்ணி எடுத்தோம்னா அதில் மைக்ரோ சைஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த சீவ்ல செட்டில் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்கன்னா சில்ட்னுவாங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் இருக்குன்னா 20 to 25% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி வேற என்ன அடிஷனலா ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும், நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அயன் ஆக்சைடு இருக்கணும், மெக்னீசியம் இருக்கணும், லைம் இருக்கணும், சோடியம் பொட்டாசியம். இந்த நாலும் மட்டும் இதோட அடிஷனலா இதுதான் ஒரு காம்போசிஷன் ஆஃப் குட் பிரிக். ஒரு நல்ல செங்கல் செய்ய போனா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ல இருக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் இந்த நாலு தான். அடுத்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். மேனுஃபேக்சரிங்னா செங்கல் இப்போ நாம மண்ணா இருந்து அது எப்படி ஒரு செங்கலா மாறுது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஆஃப் சைட். செலக்ஷன் ஆஃப் சைட்னா ஒண்ணும் இல்ல, தேவையான வாட்டர், இந்த கிளே, சாண்ட், இந்த மாதிரி தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எங்க அதிகமா இருக்கோ அது பக்கத்துல என்ன பண்ணிக்கிறது, நம்ம ஒரு செங்கல் சூளைன்னு வச்சுக்கோங்க. செங்கல் சூளை என்ன பண்றது, இந்த மாதிரி தேவையான மெட்டீரியல் அனைத்தும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவோம், செங்கல் சூளை வச்சுக்கோம். அதுதான் சொல்றாங்க செலக்ஷன் ஆஃப் சைட். செலக்ஷன் ஆஃப் சைட் வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியம், டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த சைட் வந்து. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே ஆர் பிரிக் எர்த். இந்த பிரிக் எர்த்தை எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றது தான் அடுத்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து அன்சாயிலிங். அன்சாயிலிங்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம எதாவது சூஸ் பண்ணிட்டோம் சைட்டை, அந்த சைட்ல என்ன பண்றோம்னா அந்த ஏரியா ஃபுல்லா என்ன பண்றோம், ஒரு 20 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு, அதாவது 20 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு டாப் லேயர்ல இருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு என்ன பண்றோம், டோட்டல் ஏரியா என்ன பண்றோம், எக்ஸ்கேவேட் பண்ணி எடுத்துறோம். என்ன காரணத்துக்குன்னா அது மேல இருக்க நம்ம இடத்துல செடி கொடி கல் அது நிறைய இருக்கும். ஸோ அந்த என்ன பண்ணலாம், ஈஸியா ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, அன்சாயிலிங்ன்றாங்க. இருக்கிற மண்ணை எடுக்கிறது தான் அன்சாயிலிங். அடுத்து டிகிங். டிகிங்னா ஒண்ணு இல்ல, நம்ம கிளே மிக்ஸ் வச்சிருக்கோமா, குட் பிரிக்கத்தோட கிளே மிக்ஸ் இருக்குல்ல, அந்த மிக்ஸ் என்ன பண்ணணும்னா கொண்டு போய் நம்ம அன்சாயில் பண்ண ஏரியா ஃபுல்லா என்ன பண்றோம், இந்த கிளே மிக்ஸ் என்ன பண்றோம், கொண்டு போய் செட்டில் பண்றோம். அதுதான் டிகிங். அடுத்து கிளீனிங். கிளீனிங்னா இப்போ நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிருக்கோம், இந்த கிளே மிக்ஸ் கொண்டு போய் அன்சாயில் பண்ண இடத்துல கொட்டி வச்சிட்டோம். அந்த அதுக்குள்ள இருக்க அந்த கிளே இருக்க தேவையான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் செடி இருக்கும், கல் இருக்கும், ஒரு சில தேவையான இந்த காம்போசிஷனை தவிர மீதி தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து என்ன பண்ணலாம், நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கிளீனிங் சொல்றாங்க. வெதரிங்னா இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த லேயர் இந்த கிளே மிக்ஸ் இருக்குன்னா அந்த கிளே மிக்ஸ் என்ன பண்ணணும்னா 60 சென்டிமீட்டர்ல இருந்து 120, அதாவது ஒரு 60 சென்டிமீட்டர்ல இருந்து 120 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் என்ன பண்றோம், கொட்டி காய வைக்கிறோம். அதுதான் என்ன சொல்றாங்க, வெதரிங்ன்றாங்க. அடுத்து பிளண்டிங். ஸோ அந்த காய வச்ச மிக்ஸ் என்ன பண்றோம்னா இந்த கேஸ் எல்லாம் மிக்ஸ் இருக்கக்குள்ள ப்ராப்பர் வாட்டர் ரேஷியோ, இத்தனை இவ்வளவு இருக்கு சாண்ட், இத்தனை கேஜஸ் இருக்குன்னா இவ்வளவு மிக்ஸ் தண்ணி இவ்வளவு வேணும், இவ்வளவு மெட்டீரியல் தான் இவ்வளவு குவாண்டிட்டிக்கு வேணும் இருக்கு. அந்த ப்ராப்பர் ரேஷியோ என்ன பண்ணுது, தண்ணியை மிக்ஸ் பண்றதுன்னு சொல்றாங்க பிளண்டிங் சொல்ல வராங்க. அடுத்து டெம்பரிங். டெம்பரிங்ல ரெண்டு டெம்பரிங்ல ஃபர்ஸ்ட்னா நல்லா
அந்த மிக்ஸ் என்ன பண்றது கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க டெம்பரிங். நம்ம ஊர்ல பாத்துருக்கீங்களா சின்ன சின்ன சூழல் என்ன பண்ணுவாங்க காலை போட்டு மிக்ஸ் பண்ண வந்துருக்கீங்களா ஊர் சைடுல களிமண் சூழல கட்டும் போதெல்லாம் அந்த மாதிரி பண்றது என்ன சொல்றாங்க டெம்பரிங். அதாவது அந்த கிளே மிக்ஸ் களியோட சேர்த்து என்ன பண்றது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அந்த பிரிக் ரெடி பண்ணக்கூடிய அந்த இதுக்கு வர வரைக்கும் தான் டெம்பரிங். அதாவது மேனுவலாவும் பண்ணலாம் மெஷின் மூலமா பண்ணலாம். மேனுவலா பண்றது அந்த காலில் போட்டு மெதிச்சு பண்ணுவாங்கல்ல அது வந்து மேனுவல் சொல்லுவாங்க. பை மெக்கானிக்கல்னா மெஷின்ஸ் வச்சு பக்கம்ன்ற மெஷின் வச்சு அந்த மிக்ஸ் என்ன பண்ணுறது அதை கொட்டிட்டா கொட்டி தண்ணி ஊற்றினா நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகி இந்த காங்கிரீட் மிக்ஸ் மாதிரி மெஷின் மாதிரி அது ஒரு மெஷின் பக்கம்ன்றது அது என்ன நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ரேஷியோவில் கொண்டு வந்து நம்ம கொடுக்கும். இதுதான் டெம்பரிங்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து பிரிக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதாவது தண்ணியை தேவையான கிளே மிக்ஸை கொண்டு வந்து க்ளீன் பண்ணி என்ன பண்ணிருக்கோம் காய வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டோம் மோல்ட் ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் மோல்டிங். அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த கிளே மிக்ஸில் என்ன பண்ணுறோம்னா பிரிக் எடுத்த கொண்டு போய் மோல்ட் பண்ணணும். மொத்தமாக போட முடியுமா ஒரு மோல்டு இருக்கணும். மோல்டு சைஸ்னா இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குங்களா இந்த சைஸுக்கு சைஸை விட இந்த சைஸ்க்கு பிரிக் வர மாதிரி மோல்டு ரெடி பண்ணி என்ன பண்ணணும் அதில் கொண்டு போய் என்ன பண்ணணும் கிளியர் போட்டு தட்டி வச்சா என்ன ஆகும் அது ட்ரை ஆகி அந்த மோல்டு வெளியே ரிமூவ் பண்ணால் நமக்கு பிரிக் வந்து அந்த ஷேப்புக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் மோல்டிங் பண்ணுங்க. அதில் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று ஹேண்ட் மோல்டிங் இன்னொன்று மெஷின் மோல்டிங். ஹேண்ட் மோல்டிங்கும் இல்லை கையில் என்ன பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ண டெம்பரரி பண்ண மிக்ஸ் பண்ண பிரிக் என்ன சொல்லுவாங்கன்னா அதை எடுத்து கொண்டு கையிலே போட்டு தட்டி வச்சிருவாங்க. அது என்ன பண்ணுவாங்க ஒன்றுனா காய வச்சுருவாங்க. அதுதான் ஹேண்ட் மோல்டிங்றாங்க. அது வந்து ரெண்டு டைப்பா பண்றாங்க. ஒன்று கிரவுண்ட் மோல்டு டேபிள் மோல்டுன்னு பண்றாங்க. கிரவுண்ட் மோல்டுனா கிரவுண்ட் லெவல்ல என்ன பண்ணுவாங்க அந்த மோல்டு வச்சு மிக்ஸ் தட்டி தட்டி என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு போயிட்டு வருவாங்க. டேபிள் மோல்டுனா டேபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அது ஒரு மெத்தட் மாதிரி பண்ணி அதை கொண்டு போய் ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் டேபிள் மோல்டு பிரிக்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் வந்து மெஷின் மோல்டிங். மெஷின் மோல்டிங்ல ரெண்டு டைப்பா யூஸ் பண்றாங்க. ஒன்று பிளாஸ்டிக் கிளே மெஷின் ட்ரை கிளே மெஷின். ரெண்டு மெஷின் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா மெஷின் வச்சு மோல்டிங் பண்றாங்க. மோல்டிங் பண்ணி அந்த பிரிக்ஸ்ல நம்ம தனித்தனி செப்பரேட் பண்றாங்க. அடுத்து மோல்டிங் முடிச்சிட்டோம். மோல்டிங் பண்ணி எடுத்து சட்டை என்ன பண்ணுறது கொண்டு போய் வெயில வச்சு காய வைக்கணும். அதுதான் ட்ரையிங். அது என்ன ட்ரையிங் என்ன பண்ண மெயினாக முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையிங்னா இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சோம். அது வந்து செமி சாலிட் ஸ்டேட் இருக்குது. அது என்ன பண்ணணும் சாலிட் ஸ்டேட்டுக்கு மாற்றணும். கொஞ்சம் காஞ்ச மாதிரி மாற்ற சொல்லிக்கு என்ன பண்ணணும் 5 to 7% வாட்டர் வந்து என்ன ஆகும் ட்ரை ஆகிற அளவுக்கு என்ன பண்ணணும் நம்ம கொண்டு போய் வெயில வைக்கணும். அது தண்ணி ஆல்ரெடி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த இருக்கிற தண்ணியில் 100% தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி வந்து 5 to 7% வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்னா வெயில வச்சுக்கணும். அது எத்தனை நாளைக்கு வைக்கணும்னா 7 to 14 டேஸ்க்கு வெயில காய வைக்கணும் நம்ம மோல்ட் பண்ண பிரிக்ஸ். அடுத்து ட்ரையிங் முடிஞ்சு ட்ரை பண்ணிட்டோம். அடுத்து பர்னிங். காஞ்ச பிரிக் என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் வச்சு எரிப்பாங்க. அதுதான் பர்னிங். பர்னிங் ரெண்டு விதமா பண்றாங்க. ஒன்று கிளாம்ப் பர்னிங் கில்ன் பர்னிங். கிளாம்ப் பர்னிங்னா செங்கல் ஸ்டீல்ல பார்த்துருப்பேன். இந்த ஸ்டீல்லாம் என்ன பண்ணிப்பாங்க முத செங்கலை அடிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தேவையான எரிக்கு பட்டைங்க என்னென்ன தேவையோ அந்த ஒரு சில விஷயங்கள் என்னென்ன ஏரியா பர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை என்ன பண்ணுவாங்க முதல்ல அதை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு பிரிக்கு முதல்ல ஒரு லேயரா போடுவாங்க. கீழே ஃபர்ஸ்ட் எரிக்கூடிய மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க ஒரு லேயரா போடுவாங்க. அப்புறம் பிரிக் எடுத்து ஒரு லேயரா வச்சுருவாங்க. அடுத்து திரும்ப அந்த மெட்டீரியல்ஸ் போடுவாங்க. திரும்ப பிரிக் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க லேயர் பை லேயரா அடிக்கிட்டே போவாங்க. ஏன் இந்த ப்ராசஸ் இருக்குன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து இதோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ் இருக்கணுமா 15 டிகிரிக்கு இருக்கணும் அதோட ஆங்கிள். இதெல்லாம் நம்ம கிரவுண்ட் லெவல்ல இப்படி ஃபிளாட்டா இப்படி நம்ம வச்சுட்டு போறது எல்லாம் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி அதை அடிக்கிட்டு போகணுமா. ஸ்ட்ரைட்டா ஃபிளாட்டா இப்படி விடாது. 15 டிகிரிக்கு வர மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அந்த செங்கலை அடிக்கிட்டு கொண்டு போய் ஒன்று ஃபர்ஸ்ட் செங்கல் பர்னிங் மெட்டீரியல் அடியில் வச்சுருவாங்க. அப்புறம் கட்டைகள் வச்சிருந்து அப்புறம் செங்கல் வைக்கிறது திரும்ப கட்டை வைக்கிறது செங்கல் வைக்கிறது வச்சு கடைசியா அதை பற்ற வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ இதுதான் கிளாம்ப் பர்னிங். கில்ன் பர்னிங்னா எல்லாமே ஓவன் மாதிரி நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யறது பார்த்துருக்கீங்களா கொண்டு வச்சிருந்தா ஹீட் ஆகி அது சமைச்சு கொடுக்கலாம். அதான் ஓவன் வாங்க. பெரிய சைஸ் ஓவன் செங்கல் என்ன பண்றது மோல்ட் பண்ணி ட்ரை பண்ண செங்கலை கொண்டு போய் என்ன பண்ணுறது ஓவனுக்குள்ள வச்சுட்டு அதை ஹீட் பண்ணி என்ன பண்ணுறது வெளியே எடுக்கிறது. அதுதான் கில்ன் பர்னிங். அதுல ரெண்டு டைப்பா பண்றாங்க. ஒன்று இன்டர்மீடியட் ஒன்று கண்டினியூஸ். இன்டர்மீடியட்னா ஒரு பர்టిక్యులர் டைம் பீரியட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இத்தனை மணி நேரம் இது பண்ணணும் இது பண்ணணும் என்ன பண்ணிருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே பண்ணிடுவாங்க. கண்டினியூஸ்னா அப்படியே
இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரிக் நல்லா வந்திருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, டைம் பீரியட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி போகும். ஆனால் இன்டர்மீடியட்ல பர்டிகுலர் டைமிங்னா அந்த டைமிங்ல என்ன பண்ணிருப்பாங்க, அதை பண்ணி முடிச்சுப்பாங்க. இதுதான் போர்டிங். ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சைட் சூஸ் பண்ணோம். சைட்ல இருந்து அந்த பிரிக் அதை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அன்சைன் பண்ணி அதில் கிளே மிக்ஸை கொண்டு போய் டஸ்ட் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், மோல்ட் பண்ணி மோல்டு ஷேப்புக்கு மோல்டு கொண்டு போட்டு ட்ரை பண்ணி கடைசியா பர்ன் பண்ணி பிரிக் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த பிரிக்ல நம்ம ரெடி பண்ண பிரிக்ல வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியா என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. எப்படி எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ்ல பார்த்துறாங்க. நம்ம கொண்டு போய் ஒரு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த பிரிக்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னா எல்லாமே ஒரு மோல்ட் வச்சு நம்ம தனித்தனி தான் பண்ணி கொண்டு போய் ட்ரை பண்ணி பர்ன் பண்ணி கொண்டு வந்து வச்சிருப்போம். ஆனா பர்னிங் வந்து வரும்போது இந்த ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா அதுல பிரிக்ல நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சேஞ்சஸை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பிரிக்கை ஒரு 4 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 4 வகையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் எடுக்கிறாங்க. இந்த பிரிக்ல பர்னிங் பண்ண பிரிக்ஸ்ல என்ன பண்றாங்க, எல்லாம் தனித்தனியா ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. அதுல பாக்குறாங்க நல்ல பர்ன் ஆகி இருந்தா அதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ல எடுக்கிறாங்க. நல்லா பர்ன் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஷேப் இருக்குல்ல, நம்ம பிரிக் ஷேப் போட்டுருக்கோமா அந்த ஷேப்புக்கு கரெக்டா இருந்து எந்த ஒரு கிராக்கோ எந்த ஒரு வெடிப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருந்தா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ல சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் அதை கொண்டு போய் என்ன பண்றாங்க, தண்ணியில போடுவாங்க. தண்ணியில போட்டா மேக்ஸிமம் 20% பை வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஒரு 100 கிராம் 1 கேஜி செங்கல் இருக்குன்னா அது கொண்டு போய் தண்ணியில போட்டினா அதை எடுத்து திரும்பி நீ வெயிட் பண்ணும்போது அதோட வெயிட் எப்படி இருக்கணும், 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்போ 1200 கிராம் இருக்கணும். அப்படி இருந்தா என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ல சேர்த்துக்கிறாங்க. அதோட கிரஷிங் ஸ்ட்ரென்த் மெஷின்ல இருந்த யூடிஎம் மிஷின் எல்லாம் கிரஷிங் மிஷின்ல கம்ப்ரஸர் மிஷின்ல என்ன பண்ணுவாங்க, அத நசிக்கிப்பாங்க. அதான் சொல்லுவாங்க கிரஷிங் ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. கண்டுபிடிக்கும் போது அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், 10.5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் இருந்தா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ல எடுத்துக்கலாம். அடுத்து சவுண்டிங் டெஸ்ட் 2 செகண்ட் என்ன பண்ணுவாங்க, தட்டி பார்ப்பாங்க. தட்டி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி மணி சவுண்ட் மாதிரி ஒரு பையன் ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் வந்து இப்போ நல்லா கேட்டா அது வந்து நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஒரு 2 மீட்டர் ஹைட்ல செங்கல் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்டாலையும் அந்த செங்கல் எப்படி இருக்கணும், உடையாம இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்தா இந்த கேட்ஸ்லாம் அந்த செங்கலுக்கு நமக்கு வந்து திருச்சி எடுத்த செங்கல்ல டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னு சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் கிளாஸ் பிரிக் அதுலயே நல்லா போர்டாகி இருக்கணும். அடுத்து irregular ஷேப், இந்த ஷேப் வந்து ரெகுலரா இருக்காது. என்ன இருக்கு அந்த டைமென்ஷன்ல பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் என்ன இருக்கு, ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நாட் சேம் கலர் என்னங்க ப்ராப்பரா போய் அந்த சிமெண்ட் கலர்ல இருக்கக்கூடிய ஷேப் கலர்ல இருக்காது. வேற ஏதாச்சும் கொஞ்சம் டிஃபரெண்டா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கிரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து 7 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் இருக்கு. 10.5 நியூட்டன் இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ், 7 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கிரஷிங் ஸ்ட்ரென்த் இருந்தா அது வந்து செகண்ட் கிளாஸ்ல வச்சிருவாங்க. சவுண்டிங் டெஸ்டும் சவுண்ட் வரும், ஓகே பிரச்சனை இல்ல. ஆனா இந்த கிரஷிங் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருது என்ன ஆகுது, ஷேப் கொஞ்சம் முன்னப்படி இருந்தா அது என்ன பண்ணிடுவாங்க, அதெல்லாம் கொண்டு போய் செகண்ட் கிளாஸ் பிரிக்ல பிரிச்சிருவாங்க. அடுத்து தேர்ட் கிளாஸ் பிரிக்னா பார்ட்லி பர்ன்ட், அதாவது ஒழுங்கா பர்ன் ஆயிருக்காது. இந்த பாடி ப்ராசஸ்ல அது என்ன இருக்காது, ப்ராப்பரா பர்ன் ஆகாத செங்கல், அப்புறம் ப்ராப்பர் ஷேப் இல்லாத செங்கல், ப்ராப்பரா பர்ன் ஆகாம ப்ராப்பரா ஷேப்ல இல்லாம இருந்து சவுண்டிங் டெஸ்டும் தட்டி பார்க்கும்போது 2 செங்கல் தட்டி பார்க்கும்போது என்னவா இருக்காது, சவுண்ட் அந்த அளவுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செங்கல் என்ன பண்ணிடுவாங்கன்னா தேர்ட் கிளாஸ் பிரிக்ல தள்ளி விட்டுருவாங்க. அடுத்து ஓவர் பர்ன் பிரிக்ஸ், என்ன அந்த பர்னிங்ல ஓவரா பர்ன் ஆகி என்ன ஆகும், பிரிக் கருப்பாயிடும், ரொம்ப மாதிரி அது டிஃபரெண்ட் கலரா மாறிடும். அடுத்து இம்ப்ராப்பர் ஷேப், ரொம்ப கருப்பாகி ரொம்ப வெந்து போய் இம்ப்ராப்பர் ஷேப் ப்ராப்பரா இல்லாத பிரிக்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஓவர் பர்ன் பிரிக்ஸ்ல மாத்திடுவாங்க. இதுதான் அந்த கிளாசிஃபிகேஷன் பிரிக். நம்ம பர்னிங் பண்ணி எடுக்கிற செங்கலை அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு என்ன பண்றாங்க, 4 விதமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அண்ட் ஓவர் பர்ன் பிரிக்ஸ்.